ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குங்ஃபூ பேண்டா 4 ட்ரீம் ஒர்க்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை. இந்த ட்ரெய்லரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி குங்ஃபூ பேண்டா படங்கள் பிடிக்குங்கிறவங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் சீன்லேயே தாய்லாங்க ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. அவரை ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் வில்லன் தான். அவரை ரிலீஸ் பண்ணி அவரோட பவர்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. ஒரு ஃபைட் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் முடியல. அவரோட பவரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோ வில்லன்ஸையும் பவர்ஸையும் எடுத்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறன்னு ஒரு வில்லன் கிளம்புறான். அவனால் உருவத்தையும் மாற்றிக்க முடியும், ஆனால் அது ஒரு கேள் தான். ஆரம்பத்தில் பார்த்தா அவங்களோட உருவத்தை மட்டும்தான் அவளோட எடுத்துக்க முடியும். இப்போ வந்து அவளோட பவர்ஸையும் எடுத்துக்க முடியுது. எல்லாரோடையும் பவரையும் எடுத்ததுக்கப்புறம் குங்ஃபூ பேண்டா பவரை எடுக்கிறதுக்காக கிளம்பியிருக்காங்க. குங்ஃபூ பேண்டா இதை தடுக்கிறதுக்காக அவருக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு, அவரோட பழைய டீமை. குங்ஃபூ பேண்டா அவர் ஒரு டிராகன் வாரியர் நினச்சிக்காரு, ஆனால் அதுக்கும் மேலே அவர் ஏதோ ஒன்றுன்னு சொல்லி அவரோட மாஸ்டர் சொல்லி அனுப்புகிறாரு குங்ஃபூ பேண்டா கிட்டே இந்த ட்ரெய்லரில். இதுக்கப்புறம் அந்த குள்ளநரி ஒன்று வருது. அந்த குள்ளநரி தான் இவர் குங்ஃபூ பேண்டாவுக்கு வழிகாட்டுது வில்லங்கிட்ட போகிறக்கு. வில்லனை எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அந்த குள்ளநரி ஏற்கனவே திருட்டு குள்ளநரியாட்ட இருக்குது. அதனோட போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு அடையாளம் தெரியல. ஃபைனலாக வில்லன் எல்லாரோடைய பவரையும் எடுத்ததுக்கப்புறம் வில்லனுக்கோட மாஸ்டர் சீஃபோட பவரையும் எல்லாரும் பவரையும் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆமை ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கும். அந்த மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு குங்ஃபூ பேண்டா. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாவே தெரியுது. தமிழ் டப்பிங்கெல்லாம் சும்மா செம டக்கராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் 3D ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் அநேகமாக போய் பார்க்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இந்த படத்தோட வில்லன் ஒரு ஸ்னேக்கு உருமாறுற சக்தியோடு கொண்டு இருக்குது. அதோட அடுத்தவங்களோட பவரையும் எடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஸ்னேக்கு. கடைசியில் குங்ஃபூ பேண்டாவே சக்தி எடுக்கிறதுக்கு அவரோட உருவமாகவே மாறுது. அதுதான் மாசு. இந்த படத்தோட ஆக்டர் ஜாக் பிளாக், ஹாலிவுட் ஆக்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ முழுசாக பார்த்துனீங்கன்னா தேங்க்ஸ்.